ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 days vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிற எல்லா கிளிப்பிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்குங்க. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் எடுத்த ஒரு வீடியோனே சொல்லலாம். ஏன்னா நானும் காலேஜ் போகிறேன், டேரனும் ஸ்கூல் போகிறான், நேனாக்கும் வேலை இருக்கும், வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்ஸாக அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே சமையல் வேலை முடிஞ்சிருது. மத்தியானம் நான் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா டைமிங்கே இல்லை, அதனால் நான் எடுக்கவும் முடியல. அதனால் எடுத்ததை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ணேன். அந்த பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் அதுக்கு அடுத்த நாள் தான் நான் பீட்ரூட்டை ரெடி பண்ணேன். அதனால் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி பீட்ரூட் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு நாள் சமைக்கலன்னா அடுத்த நாள் ரஃப் ஆகிடும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணேன். மாம்பழம்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா ஏதாவது கேட்பான்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நான் என்ன தான் டயட் இருக்கணும்னு நினச்சாலும் பசங்க இருக்க வீட்டில் நம்ம டயட் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி அவங்க சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் நம்ம நோயாளியா இல்லைங்க, ஏஜ் ஆகிடல. நம்ம ஐயோ இதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நான் பார்க்கவும் மாட்டேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் இருப்பேன். இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச இவங்களோட என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களோட சேர்ந்து நானும் சாப்பிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு நான் ரசம் வச்சு வாழைக்காய் வறுத்த பிறகு எங்கள் பாபா என்ன வாங்கிட்டு வந்தேன்னா சிங்கே இறால் வாங்கிட்டு வந்துட்டார். நான் தான் சமைச்சிட்டேன்ல அப்படின்னு. பரவாயில்ல நம்ம 2 பேருக்கு மட்டும் இந்த சிங்கே இறாலில் 2 மட்டும் தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மீதியை எனக்கு ஓடிஜியில் வச்சு நீ எனக்கு தந்தூரி மாதிரி ரெடி பண்ணி தரியா அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி மசாலா பரட்டி அதை உள்ளே எடுத்து வச்சுட்டேன். அதை தான் நம்ம ரேஷ்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பா. இந்த 4 ப்ரானுக்காக எதுக்கு பாவா ஓடிஜின்னு சொன்னேன். அதனால் நான் நான்ஸ்டிக்லேயே ரெடி பண்ணேன். அந்த vlog நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இது மாதிரி ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க. அதனால் நீங்களும் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். 1000 ரூபான்னு சொன்னாங்க. நானும் திட்டினேன், ஏன் இவ்வளோ ரேட்டுக்குன்னு. இதெல்லாம் கிடைக்காது சுமிதா அப்படின்னாரு. அவருக்கு பிடிச்சிச்சின்னா நான் செஞ்சு கொடுத்துருவேங்க. சாப்பாடு நம்ம வேலை பார்க்குறது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு, அதை நல்லபடியாக சாப்பிட்ணும். அதில் சிக்கனும் பிடிச்சி நம்ம ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. எல்லாம் வளர்ந்த பசங்க, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பேன். ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. நான் எங்கள் ரேஷ்மாவோட எப்படி பேசுவேன்னா அவள் ஏஜுக்குரிய மாதிரி தான் நான் இருந்துப்பேனே தவிர அவகிட்ட நான் அம்மா இப்படி கண்டிஷன் அப்படிலாம் இருக்க மாட்டேன். இப்போ ஒரு ஏஜ் வளர்ந்த பிறகு கண்டிப்பாக பசங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஆமாங்க, நானும் எங்கள் அம்மா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க. எங்கள் டேரனும் சொல்லுவான், எனக்கு யார் ஃப்ரெண்டுன்னா நீங்கள் தாம்மா, நீங்கள் என்னோட தோழி அப்படின்னுமா. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் அந்த விஷயத்தில் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். 2 பசங்கக்கிட்டேயும் சரி எது கெட்டது எது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அவங்களோட தாங்க எப்போயுமே என் டைமிங் போயிட்டுருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருப்பேன். ஏன்னா சின்ன பசங்களோட நம்ம இருக்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டி தான் இருக்கும். வயசானவங்களோட இருந்தால் வயசானவங்களோட ஆக்டிவிட்டி இருக்குன்னுவாங்களே, அது உண்மைங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜுக்குரிய மாதிரி தான் இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.